இந்தியா வெக்கேஷன்லேயே ரொம்ப டஃப்பான விஷயம் என்ன தெரியுமாங்க? ஜெட்லேக் எல்லாம் கூட கிடையாதுங்க. நம்ம ஊருக்கு ரிட்டர்ன் ஆகும்போது எல்லாத்துக்கும் எமோஷ்னலாக பை சொல்லிட்டு கிளம்புறது தாங்க ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். நம்ம கிளம்புறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கனாலே நம்ம எல்லாருமே டல் ஆயிருவோம். வீட்ல வந்து அப்பா, அம்மாலாம் கிட்ஸ ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அவங்களும் தாத்தா, பாட்டிய வந்து இனி ஊருக்கு போயிட்டா மிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு மைண்டில ஓடிட்டு இருக்கும். எங்களுக்குமே வந்து அடுத்தது எல்லாத்தையும் எப்போ பார்ப்போம்? எப்படியும் ஒரு 2 இயர்ஸ் ஆர் 1 இயர் ஆயிடும். திருப்பி வந்து எல்லாத்தையும் மீட் பண்றதுக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னதான் நம்ம வந்து வீடியோ கால்லாம் பண்ணாலுமே வந்து அவங்களோட அங்க நேர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெளிய போறது, இதெல்லாம் வந்து தனிதான் இல்லையா? அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த தடவ பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வெக்கேஷன் வந்து ஷார்ட் வெக்கேஷன் தான். அதுவும் இல்லாம ஆஃபீஸ் இம்மீடியட்டா ஜாயின் பண்ற மாரி இருந்தனால, நாங்க புக் பண்ண அன்னைக்கே வந்து கரெக்ட்டா கெளம்பிட்டோம். இந்த தடவ கொச்சின் தான் போறோம். அதனால ஒரு மினி வேன் மாரி அரேஞ்ச் பண்ணி 2 பேரண்ட்ஸையும் வந்து கொச்சின் வரைக்கும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனா பார்த்தீங்கன்னா, கொச்சின்ல வெதரே சரியில்ல. ரொம்ப மழையா இருந்தது. ப்ளஸ் இவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தனால, அதுவரைக்கும் கூட்டிட்டு போனாலும் அவங்களுக்கு சிரமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 4 பேருமே கிளம்பிட்டோம். கொச்சின்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்போர்ட் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்லயே வந்து ஏர்போர்ட் வந்துரும். ஸோ, அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு ஒரு மிட்நைட் 2:00 போல ரூம் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஏர்போர்ட் போற வழியெல்லாம் ஃபுல்லா மழையா தான் இருந்தது. எப்படியோ சேஃபா வந்து நாங்க ரீச் ஆயிட்டோம். கொச்சின பொறுத்தவரைக்கும் செக்கின் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தா தாங்க இருந்தது. நாங்க யூசுவலா வந்து பெங்களூர் போய் அங்கேருந்து தான் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் பிடிப்போம். இந்த தடவ ஒரு லோக்கல் ஃப்ளைட் வந்து கட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க டைரக்ட்டா கொச்சினுக்கு வந்துட்டோம். கொச்சின் ட்ராவல் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா தான் இருந்தது. எப்படியும் வந்து நாங்க யுஎஸ்ல வந்து ரீச் ஆயிட்டோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க எங்கள. அவங்களே வந்து 2 நாளைக்கு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. யுஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமையறதே பெரிய பிளெஸ்ஸிங் தாங்க.